இமாம்கள் இல்லாமல் மார்க்கத்தை புரிய முடியாது, குரானை புரிய முடியாது சொல்கிறாங்கல்ல. இவங்க மதிக்கக்கூடிய இமாம்கள், அது மதஹபை சார்ந்த இமாம்கள், அது ஹிஜ்ரி 200, 300, 400 இப்படி வரக்கூடிய இமாம்கள் குரானுக்கு எதிராக எதுவுமே பேசவே இல்லையா? நிறைய பேசியிருக்கிறாங்க. அதாவது இமாம்கள் சொல்வதையெல்லாம் கேட்டால் நேராக சொர்க்கத்துக்கு போயிடுவோம், இமாம்கள் சொர்க்கத்துக்கு வழி காட்டிடுவாங்க, இப்படிங்கிற பிரச்சாரத்தை அதிகமாக முன்னெடுக்கிறாங்க. தற்காலத்தில் அதிகமாக முன்னெடுத்திருக்கிறாங்க. சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்த அறிஞர்களாகட்டும், ஜாக்கை சார்ந்த அறிஞர்கள், இவங்களை எப்படி முன்னெடுக்கிறாங்கன்னா, அறிஞர்களை ஃபாலோ பண்ணணும், ஏதோ அறிஞர் நம்ம வச்சுக்கணும், அந்த அறிஞர் சொல்கிறது அடிப்படையில் ஸ்காலர் நமக்கு வேணும், ஸ்காலர் இல்லாமல் மார்க்கம் விளங்காது, புரியாது, ஸ்காலர் இல்லாமல் போனால் வழிகெட்டு போயிடுவோம், அல்லாஹ்கிட்ட உதவி தேடி எல்லாம் எனக்கு நேரு வழி காட்டு, நேரு வழி உன்னை சார்ந்தது இப்படின்னு சொல்லி அந்த கொள்கையை கரெக்டாக வச்சு குரானை படிக்கும்போது எல்லாம் வழிகாட்டுவான். ஆனால் இந்த கொள்கையெல்லாம் தூக்கி போட்டுட்டு அறிஞரை சார்ந்தாக இருக்கணும், அறிஞர் எல்லாம் மார்க்கம் புரியாது சொல்கிறாங்கல்ல. அப்போ இவங்க சொல்லக்கூடிய அறிஞர்கள் 100க்கு 100 எந்த ஒரு இடத்துலையும் தவறே செய்யாமல் தான் ஃபத்வா கொடுத்துருக்குறாங்களா, பேசியிருக்கிறாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. இவங்க மதிக்கக்கூடிய சுன்னத்துல் ஜமாத்தாக இருக்கட்டும், தௌஹீத் ஜமாத்தாக இருக்கட்டும், ஜாக்காரு யாராக இருந்தாலும் அறிஞர்களும் மனிதர்கள் தானே, தவறு வரதான் செய்யும். தவறுக்கு அப்பா இருப்பட்டும் யாருமே கிடையாது. அல்லாஹ் ஒருவன் மட்டும் தவறிழைக்க மாட்டான், மறக்கவும் மாட்டான். அப்போ ஏதோ இந்த அறிஞர்கள் எல்லாம் சரியாக சொல்லுவாங்கிற மாதிரி கொண்டு வரதெல்லாம் இதில் ஏமாத்து வேலை. அறியாத மக்களை இவங்க ஏமாத்துறாங்க. ஏற்கனவே குரானை படிக்காத மக்களுக்கு மேலும் மேலும் வழிகேட்டதான் அவங்க போதிக்கிறாங்க. நிறைய நம்ம சொல்ல முடியும். அறிஞர்கள் குரானுடைய விஷயத்தில் ஏராளமான வசனங்களுக்கு தவறான பொருள் வச்சிருக்கிறாங்க. தப்சீர்கள் அப்போ நிறைய ஏறக்குறைய இப்போ 100க்கும் மேற்பட்ட தப்சீர்கள் இருக்குது. தப்சீரில் எடுத்து வச்சு பக்கராலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏராளமான இடங்கள் ஒரு ஆயத்துக்கு மாற்று பொருள், ஒரு விஷயத்துக்கு மாற்று பொருள் நிறைய கொடுத்துருக்குறாங்க. இங்கே பட்டியல் போடுறது நோக்கம் இல்லை, அந்த உண்மையை உணர்த்துவது மட்டும்தான் நோக்கம். அப்போ உதாரணத்துக்கு இப்னு அரபின்னு எடுத்துக்குவோம். இப்னு அரபியை சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்த உலமாக்கள் ரொம்ப ரொம்ப மதிப்பாங்க. அப்போ இவர் சத்தியத்தை சொன்னாரா, அசையத்தை சொன்னாரா, உண்மையை சொன்னாரா, பொய்யை சொன்னாரான்னு சொல்லி பார்க்கும்போது உண்மையும் சில விஷயம் சொல்லியிருக்கிறாரு, இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைக்கு மாற்றமாக நிறையா சொல்லியிருக்கிறாரு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபிரௌனை குறித்து நமக்கு என்ன தெரியும்? குரானில் எப்படி எடுத்து பக்கரால இருந்து வரும். ஃபிரௌனை பற்றி வரும்போது 10வது சூறாவில் வரும், 90வது வசனம். இஸ்ராயலின் சந்ததிகள் கடலை கடக்கும்படி நாம் செஞ்சோம், ஃபிரௌனும் அவனுடைய இராணுவங்களும் அளவு கடந்த கொடுமை செஞ்சாங்க, அவள் பின்பற்றி போனாங்க, மூசா நபி பின்தொடர்ந்து போனாங்க, அவங்கள கடலில் மூழ்கடித்து விட்டோம். ஃபிரௌன் மூழ்க ஆரம்பிக்கவே இஸ்ராயலின் சந்ததியின் நம்பிக்கொண்டிருக்கும் இறைவனை நானும் நம்பிக்கை கொள்கிறேன், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை, நான் அவனுக்கு முற்றிலும் பணிந்து வழிபடுகிறேன் என்று அவன் சொன்னான். ஃபிரௌன் சொன்னான். மரண நேரத்தில் பனி இஸ்ராயல்கள் எந்த இறைவனை நம்பிக்கை கொண்டிருக்காங்களோ அந்த இறைவனை நான் நம்பிக்கை கொள்றேன்னு சொல்லி சொன்னான். அதற்கு 91 வசனத்தில் நாம் அவனை நோக்கி இச்சமயத்தில் தான் நீ நம்பிக்கொள்கிறாயா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ மாறு செஞ்சுக்கிட்டு விசமிகளில் ஒருவனாக இருந்த அப்படின்னு சொல்லி அந்த ஈமானை எல்லாம் ஏற்றுக்கல. இது தெளிவாக இருக்குது குரானில். இன்னும் திருமதியில் கூட ஹதீஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவன் இந்த நேரத்தில் களிமா சொல்லிடுவானோ, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிடுவானோங்கிறது அஞ்சு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அவன் வாயில் மண்ணை அப்புனாங்க கருத்து திருமதியில் ஹதீஸ் இருக்குது. இதெல்லாம் இவ்வளோ தெளிவாக இருக்குது. ஆயத்து தெளிவாக இருக்குது. 2வது கருத்துக்கு இடம் இல்லாமல் இருக்குது. ஃபிரௌனு இஸ்லாத்துக்கு வரல, முஸ்லீமாக மாறல, முஸ்லீமாக ஆகலை, அல்லாஹ் அதை ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லி. இன்னும் திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ்லேயும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாயில் மண்ணை அப்பி விட்டாங்கன்னு இருக்குது. இதுக்கு மாற்றமாக இப்னு அரபி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஃபிரௌன் முஸ்லீமு, இது அரபி மொழியில் இருக்கிறதுனால சாதாரண பொதுமக்களுக்கு தெரியல. உலமாக்கள் இதை ஆதரிக்கிறாங்க. இப்னு அரபியை ஆதரிக்கக்கூடியவங்க இப்னு அரபி தவறாக சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி உலமாக்கள் சில தவறாக சொல்லியிருக்காருன்னு சொல்லி எங்கேயாவது ஒரு மேடையில் எங்கேயாவது ஒரு பயானில் சுட்டி காட்டுறது கிடையாது.
ஏன்டா இவங்க ஆதரிக்கிற உலமாக்கள் எத்தனையோ தவறான ஃபத்வா கொடுத்துருக்குறாங்க. 200 வருஷத்துக்கு முன்னாடி 300 வருஷத்துக்கு முன்னாடி குர்ஆனோட விஷயத்தை தப்பாகவும் பேசியிருக்கிறாங்க. அப்போ இமாம்கள் மீது இவங்களுக்கு பக்தி என்ன ஆகுதுன்னா, இமாம்கள் தவறான ஒரு விஷயத்தை போதனை பண்ணாலும் அந்த போதனை மறைச்சி வச்சுக்கிறாங்க. இது குறித்து நிறைய நம்ம சொல்ல முடியும். உதாரணத்துக்கு இது குறித்து ஒரு விவாதம் நடந்துச்சு. பிஜேவுக்கும் சைஃபுதீன் ரசாதி அவங்களுக்கும் ஒரு விவாதம் நடந்துச்சு. இப்போ நான் சொன்னேன் இப்னு அரபி நான் அவர் ஒரு தன்னை அல்லாவாகவே கருதுறாரு. அல்லாஹ் எனக்கு சஜிதா பண்ணுறான், நான் அல்லாவுக்கு சஜிதா பண்ணுறேன், இப்படிங்கிற கருத்தை எல்லாம் இப்னு அரபி சொல்கிறாரு. அந்த புத்தகத்தோட வாசகத்தை எல்லாம் படிச்சு காமிச்சு பிஜே அந்த வீடியோ பாருங்க. அடுத்ததாக இந்த இப்னு அரபி என்பவரை பற்றி நாம சில விமர்சனங்களை பண்ணி இருந்தோம். அதை ஆதரிக்கும் முகமாக நீங்க மேலப்பாளையத்தில் பேசியிருக்கிறீங்க. அதனால இப்னு அரபி என்பவர் ஃபிரௌன முஸ்லிம்னு சொல்லியிருக்கிறாரு. அல்லாஹ்வை நான் வணங்குறேன், அல்லாஹ் என்னைய வணங்குறான் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அப்ப இந்த மாதிரி ஈசா நபி ஜிப்ரீலுடைய விந்துக்கு பிறந்தவர், ஜிப்ரீலுடைய விந்து மூலமாகத்தான் ஈசா நபி பிறந்தார் என்றெல்லாம் எழுதின ஒரு சைத்தானாக வழிகேடனாக நாங்கள் இப்னு அரபியை மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க அதை ஆதரிக்கிற புகழ்ற விதமாக மறுப்பு சொல்றேங்கிற பேர்ல, ஆனா இதுக்கெல்லாம் பதில் சொல்லாம அவர் புகழ்ந்து இருக்கிறீங்க. ஒருவேளை டைம் இல்லாதனால அந்த மறுப்பு சொல்லாம இருந்திருக்கலாம். உங்களுடைய கருத்து இப்போ அதுதானா? அதனால அது விவாதிக்கிற இந்த விஷயங்கள்லாம் ஏத்துக்கிறீங்களா? நாங்க புகழ்ந்ததா எங்க பாத்தீங்க? மேலப்பாளையத்துல புகழ்ந்ததா பாத்தீங்களா? இருக்குதா? ஆமா. நான் இங்க நல்ல நல்ல அறிஞர்களை அதாவது பட்டியல் சொல்லிட்டு வந்துட்டு நான் எழுதுனது இமாம் கஸாலி பேசினேன். அதோட இமாம் கஸாலியையும் அபு யஸீத் பிஸ்தாமியும் பேசினேன். இப்னு அரபியை பேசிருக்கேன்னா இல்ல. அதாவது எப்படி நான் அந்த மொத்த கான்செப்ட் நாங்க போட்டு காட்டுவோம். நீங்க இப்னு அரபியில சொன்னீங்களா இல்லன்னு தெரியும். நாங்க இப்ப கேக்குறேன்னா இந்த கருத்துக்கள் தவறானது. இதெல்லாம் சொன்னாரோ இத இப்னு மூசா தவறுக்கு தான் உங்களுக்கு வேற அர்த்தம் இருக்கிறதுனால இது தவறா கடுமையான விஷயமா? இது கடுமையான விஷயம். அல்லாஹ் என்னை வணங்குகிறான், அது ஏதாவது தவீல் இல்லை என்றால் இதுல எதுவும் தவீல் இல்லாமல் நேரடியான பொருள் அவர் கொண்டிருப்பாரே ஆனால் அது தவறு. இது என்ன தாவீல்? எப்படி இருக்கு? இப்படி தாவீல் அல்லாவுக்கு நான் என்னை அல்லாஹ் போடுறேன், நான் அல்லாஹ் போடுறேங்கிறாருன்னு வைங்க. அல்லாவே அல்லாஹ் எனக்கு செய்தா செய்யறான். ரெண்டு இருக்கு. எஸ்ஜுதுனி வஸ்ஜுதுஹு அந்த மாதிரி தெளிவா சொல்றாருங்கும் போது அது நீங்க தெளிவா உங்க கருத்து தெளிவான இந்த அர்த்தம் தான் அதுல வாங்கி இருக்கிறாரு அப்படின்னா அது தவறு. அவர் அந்த அர்த்தம் வாங்கணும் எப்படி கண்டுபிடிப்பீங்க? வேற ஏதாவது அஹமது நீன்னு சொல்லி இருந்தார், அந்த அர்த்தம் வச்சிருந்தால் அப்ப அது எனக்கு அல்லாஹ் பணிகிறான், நான் உட்படுத்தலாம்ல. அல்லாஹ் என்னைய புகழ்றான், அல்லாஹ் புகழ்ந்திருக்கான் மனுஷனை, சரி நான் அல்லாஹ் புகழ்றேன். அந்த மாதிரி ஏதாவது தவீல் இருந்தால் வேண்டால் கூடும். நேரடியாக அர்த்தம் எடுத்திருந்தா தவறு இல்ல. இப்ப நம்ம கேக்குற என்னன்னா தவீல் இருக்குதுன்னா நீங்க தான் தவீல் அங்க சொல்லணும். அப்படி இல்ல, இது சரியா? இந்த மாதிரி ஒரு தவீல் செய்திருப்பாரு குற்றமா சிர்கா குஃப்ரான்னு கேக்குறான். வாஹிரான அர்த்தம் வச்சிருந்தா குஃப்ர் தான். குஃப்ர், சரி, அது போதும். அப்ப ஃபிரௌன் முஸ்லிமா இருந்தான், மூசா தான் காபிரா இருந்தாரு, அது முற்றிலும் ஏற்கத்தது இல்ல. தவீல் என்னான்னு நான் சொல்ல முடியாது. நான் அவர் ஏதாவது ஒரு கருத்தை வாங்கி இன்னொரு கருத்துல சொல்லி இருந்தால் அது ஏதாவது ரகுவத்துன்னு சொல்லுவோம். நிலை மாறிய பேச்சு, நிலை குலைந்து போன பேச்சு அப்படின்னு வேணா போலாம். அது பைத்தியம் முடிச்சு போச்சுன்னு வேணா போலாம். நான் ஒரு கூடுதல் தகவலுக்காக கேட்கிறேன். இப்னு அரபி என்பவருடைய இந்த கொள்கை இதுதான் நெசமா உங்களுக்கு தெரியாதா? சில இது தெரியும், கேட்கிறேன். சில இது தெரியும், சில இது தெரியும், தவறுன்னு தெரியும். இல்ல இது இவர் இந்த கருத்துல தாவீல் இதெல்லாம் ஃபிரௌன தெளிவா இருக்கிறாருன்னு உங்களுக்கு ஃபிரௌன மூமின்னு சொன்னது தெரியும். அவர் இது போன்று இருக்கக்கூடிய கருத்துக்கள்ல அவர் தவறு செஞ்சிருக்கிறார். தவறு தான் செஞ்சிருக்காரா? தவறு, இது பெரும் தவறுன்னு சொல்லுங்க. அத நம்ம இல்ல இந்த அல்லாஹ் ஃபிரௌன் முஸ்லிம்கள் தவறு தானா? தவறு இல்லாம ரைட்டுங்கிறீங்களா? இல்ல, உங்களுக்கு தவறுக்கு வேற அர்த்தம். எனக்கு தான் அந்த அர்த்தம். உங்களுக்கு தவறுனா சின்ன மேட்டர் தானே. உண்மையான வன்கொடுமை, வன்குஃப்ரு, இறை மறுப்புன்னு சொல்லணும். நீங்க அதையும் அப்படி சொல்ல கொடுமையான தவறு, குற்றம், கொடுமையான தவறு, குஃப்ரு இல்ல. அது எந்த அளவிற்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி இருந்து இது செஞ்சிருக்கிறாருன்னு சொன்னா கொடுமையான தவறை செஞ்சிருக்கிறார். இல்ல மூசாவை காபீர்னு ஃபிரௌன் முஸ்லிம்னு சொன்னா கூட அது தவறு தானே? மூசாவை காபீர் என்றும் ஒரிஜினல் முஸ்லிம் ஃபிரௌன் தான் என்று சொன்னா கூட அவர் தவறத்தான் விட்டார். அத நம்மதே சொல்றமே, பெருந்தவறுல இது கட்டுப்படும். அது குஃபருடைய நிலைக்கு கூட போகலாம். நான் வரும் எந்த ஒரு தனி நபரை பார்த்து மூமின் காபிர் என்று சொல்லக்கூடாதுன்னு என் நிலைமை.
அதுவும் இல்ல, இந்த கருத்து குபுரா இல்லையா? கருத்து குபுர் நான் சொல்றேன், ஆளை சொல்லாதீங்க. அவர் எந்த நேரத்துல என்ன இருக்காரு நமக்கு என்ன தெரியும்? கருத்து சொல்லுங்க. இது ரைட். இது போதும். அது ஈசா நபி வந்து ஜிப்ரீலுடைய விந்துல பிறந்தாருங்கிறாரு. அதெல்லாம் தவறுதான். கருத்து தவறு, சாதாரண தவறு தான், வெறும் குற்றம். வெறும் குற்றம். அது ஆதாரம் இல்லாம சொல்றாருன்னு சொன்னா குற்றம் தான். இப்ப இந்த வீடியோல என்ன சொல்றாரு பிஜே? நம்ம பிஜேவை ஆதாரம் காமிச்சா பிஜே சொல்றதெல்லாம் சரி, இப்படி நிலைப்பாடு கிடையாது. இந்த இடத்துல விவாதம் நடக்குது. விவாதம் நடக்கும்போது யாருடைய பேச்சில் உண்மை வெளிப்படுது, இது சமுதாயம் அடையாளம் கண்டுகொள்ளணும். அதுக்காக நம்ம இந்த வீடியோவும் போட்டிருக்கிறோம். அப்போ இந்த வீடியோவில் என்ன வருது? தெளிவாக அவர் எடுத்து வைக்கிற ஆதாரம் எடுத்து வைக்கிறார். இது எப்படி சைஃப் ரச தடுமாற்றமாக பதில் சொல்கிறாரு. மழுப்புவாங்கல்ல, மழுப்பலான பதில் சொல்கிறாரு. மிக சிறந்த உலமா தான், அரபியில் தேர்ச்சி பெற்றவர் தான் சைஃபுதீன் ரசாதி. அவங்க என்ன சொல்லணும்? அவர் இப்னு அரபி என்ன அர்த்தத்தில் சொன்னார் நமக்கு தெரியல, எந்த அர்த்தத்தை வாங்கினார்னு சொல்லி தெரியல அப்படின்னா, அப்போ இப்னு அரபி தெளிவாகவே இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, வாக்கு மூலம் கொடுக்குறாரு. அல்லாஹ் எனக்கு சஜிதா பண்ணுறான் அப்படின்னு சொல்லி. இன்னும் பல விஷயங்கள் இருக்குது, அந்த வீடியோவில் பாருங்கள், இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் ஆமாம் இமாம்களும் தவறு செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறத வெளிப்படையாக பேசாமல், இல்லை அவர் என்ன அர்த்தம் சொன்னாருன்னு தெரியல இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பேசும்போது இவங்ககிட்ட எப்படி உண்மை இருக்கும்? பச்சையாகவே தெரியுது இந்த இமாம்கள் இப்படி தவறாக ஒரு ஃபத்வா கொடுத்துருக்காங்க, தவறாக பேசியிருக்கிறாங்க, தவறான நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இமாம்கள் அப்படிங்கிற மனிதர்கள் தான், அவங்கக்கிட்ட தவறுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது, சரியான விஷயம் சொல்வதற்கான வாய்ப்பும் இருக்குது. நம்ம பிரித்து பார்க்கணும். இமாம்கள் குரான் ஹதீஸ்க்கு உட்பட்டு சொன்னால் எடுத்துக்கலாம், தப்பாசனம் விட்டுறணும் இப்படிங்கிற விஷயத்தை போதனை செஞ்சாங்கன்னா இவங்க நல்ல உலமாக்கள். இவங்க என்ன மழுப்பல், இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான விஷயங்கள் இருக்குது. குரானில் ஒரு விஷயம் அல்ல, ஒரு மரம் சொல்லி சொன்னால் அந்த மரம் என்ன மரம் ஆய்வு பண்ணுவாங்க. ஒரு இடம் சொல்லி சொன்னால் அது என்ன இடம் ஆய்வு பண்ணுவாங்க. ஒரு ஊர்னா என்ன ஊர், ஒரு கிராமம்னா அது எந்த கிராமம், ஒரு 2 பேர் வந்தாங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொன்னால் அந்த 2 பேர் யார்? இப்போ யாசின் சூறால வரும்லை 3 பேர் வந்தாங்கன்னு அந்த 3 பேர் யார்? இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொல்லும் போது இவங்க ஏராளமான கட்டுக்கதைகள் தான் இந்த மாதிரி அவுத்து விடுவாங்க. இப்போ நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க இமாம்கள் சொல்லக்கூடியவங்க அந்த புத்தகத்தில் வந்து எதை படிக்கிறாங்க? ஒரு 300 வருஷமாகட்டும் 400 வருஷமாகட்டும் இதில் எழுதப்பட்ட புத்தகத்தை உதாரணத்துக்கு நிறைய கட்டுக்கதைகளும் பேசுவாங்க. இப்போ அசனுல் பசரி அவங்க காபத்துள்ளால தவாப் செஞ்சிட்ருக்கிறாங்க. தவாப் செய்யும்போது காபத்துள்ளாவை காணோம், காபத்துள்ளா இல்லை, தவாப் செஞ்சிட்ருக்கிறாங்க. ஏன் காணோம் காபத்துள்ளாவை? ராபியத்துல் பசரியா அவங்க தவாப் செய்யணும்னு நினச்சாங்க, அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு பிரச்சனை, வர முடியல. அப்போ இந்த காபத்துள்ளா அவங்கள நோக்கி இடம்பெயர்ந்து போயிருச்சு. அரபி நூல்கள் இருக்குது. காபத்துள்ளா இடம்பெயர்ந்து போயிருச்சு. யாருக்காக? ராபியத்துல் பசரியா அப்படிங்கிற பெண் அவுலியாவுக்காக காபத்துள்ளா இடம்பெயர்ந்து போயிருச்சு. எத்தனை ஜும்மா பயான் நம்ம கேட்டிருக்கிறேன், நான் கேட்டிருக்கிறேன். பேராசிரியர்கள், அரபிக் கல்லூரியின் பேராசிரியர்கள் இதை பெரிய ஆதாரமாக வச்சு ஒரு 3 பேர் 4 பேர் பெரிய ஆட்கள் பேசியிருக்கிறாங்க. பேசிக்கிட்டு அரபியில் தேர்ச்சி பெற்றவங்க தான். நான் சொல்கிறது ஒரு 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் முன்னாடி, அவருக்கு அப்போவே ஒரு 45 வயசு 50 வயசு இருக்கும். கல்வியில் ஏறக்குறைய 30 வருஷம் அனுபவம் இருக்குது. இந்த சம்பவத்தை சொல்கிறாங்க. ராபியத்துல் பசரியாவுக்காக காபத்துல்லா இடம்பெயர்ந்து போயிருச்சு அப்படின்னு. இந்த பயான் கேட்கக்கூடியவங்க சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், எப்படிப்பட்ட அவுலியா அவங்களும் காபத்துல்லா இடம்பெயர்ந்து போயிருச்சு. அப்படி போகுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா டைமில் உம்ரா செய்ய தான் போகிறாங்க, தடுக்கப்படுறாங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஹதீஸை பார்த்தா சாதாரணமாக விளங்கக்கூடிய விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுக்கு போனாங்க, மக்கா காஃபிகள் தடுத்தாங்க, திரும்பி வந்துட்டாங்க. அப்போது காபத்துல்லா வராத காபத்துல்லா இப்போ இவங்களுக்காக வருமா? அப்போ யாராக்கூட 1400 பேர் போனாங்க. சுத்தமான அவுலியாக்கள் அத்தனை பேருமே 1400 சஹாபாக்களும் அவுலியாக்கள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த அவுலியா. இவங்களுக்காக வராத காபத்துல்லா ராபியத்துல் பசரியாவுக்காக வந்ததுன்னு சொல்லி அரபி நூல்கள் எழுதுனது யாரு? முற்கால உலமாக்கள் தானே. அப்போ இந்த மாதிரி கட்டுக்கதைகள் ஏராளமாக இருக்குது. அப்போ கட்டுக்கதைகளை வச்சுக்கிட்ட இவங்க என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, இமாம்கள் வழியாகத்தான்
மார்க்கத்தை நம்ம அறிய முடியும் சொல்லும்போது அந்த இமாம்கள் எதை சொன்னாலும் கேட்கக்கூடிய நிலைமைக்கு நம்மளை தள்ளுறாங்க. நம்ம மனநிலைமை அப்படி மாற்றுறாங்க. மாற்றும் போது இந்த கதைகள் எல்லாம் நம்ம எவ்வளோதான் சொன்னாலும் இது கதை, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறைக்கு எதிரானது, நபியுடைய நடைமுறைக்கு எதிரானது, குர்ஆனுக்கு எதிரானது அப்படின்னு எவ்வளோதான் ஆதாரங்கள் காமிச்சாலும் ஏன் உள்ளே போக மாட்டேங்குது? ஏன் உள்ளே போக மாட்டேங்குது அப்படின்னா மிக முக்கியமான விஷயம், அல்லாஹ்வுடைய புத்தகத்துக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. அப்போ அல்லாஹ்வுடைய புத்தகத்தை நம்ம எடுக்கலைன்னா யார் என்ன சொன்னால் கேட்கக்கூடிய நிலைமைக்கு தான் நம்ம தள்ளப்படுவோம். இது ஒரு இழிநிலை. இந்த இழிநிலையில் நம்மளை வச்சுக்கிட்டு தான் இந்த உலமாக்கள் அந்த கதையை சொல்கிறது. தஃப்சீருங்கிற பேரில் சுலைமான் நபி விஷயம் எத்தனை தஃப்சீர்கள் இருக்குது, தாவூத் நபி அவங்க விஷயம் எத்தனை தஃப்சீர்கள் இருக்குது, கட்டுக்கதைகள் இருக்குது. இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கம் அப்படிங்கிற அடிப்படையில், கசஸ் அப்படிங்கிற அடிப்படையில் அடித்து விட வேண்டியது, தாராளமாக அடித்து விட வேண்டியது. ஏன்னா உட்காந்துருக்கு ஒன்றுமே புரியாத அஜர்த்தை சொன்னால் ஆமாம் ஆமாம் அப்படிங்கிறது. இமாம்கள் வழியாக நம்ம மார்க்கத்தை அறிய முடியும். அப்படிங்கும்போது என்ன கதைகள் சொன்னாலும் அது கேட்கக்கூடிய நிலைமைக்கு தான் முஸ்லீம் சமூகம் இருக்குது. இது எதனால் வந்தது? இது இமாம்கள் வழியாக தான் மார்க்கத்தை அறிய முடியும், இமாம்களிடம் மார்க்கம் இல்லை அப்படின்னா இப்படி சொல்லக்கூடிய வழிகெட்ட தலைவர்கள். அப்போ அந்த வழிகெட்ட தலைவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அவங்க என்ன சரி கண்டாங்களோ அதை மட்டும் பேசுவாங்க. நீங்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை எடுத்து காமிச்சு, ஆயத்துகள் எடுத்து காமிச்சு, ஹதீஸ்களை எடுத்து காமிச்சு, இல்லை பேசக்கூடிய விஷயம் தவறாக இருக்குது இப்படின்னு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் குர்ஆனை மறுத்த நிலையில் இருக்கிறாங்க. அதான் அல்லாஹ் சொல்கிறான், சிறுக்கு வச்ச நிலையில் ஈமான் கொண்டிருக்கிறான். நல்லா யூசுப் அத்தியாயத்தில் சொல்கிறான், சிறுக்கு வச்ச நிலையிலே மனிதர்கள் அதிகமானோர் இணை வைத்த நிலையிலேயே அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க. அது அப்படி உலமாக்கள் கச்சிதமாக பொருந்தும். இணை வைத்த நிலையிலே தான் மார்க்கத்தை போதிச்சுட்டு இருக்கிறாங்க, மக்களுக்கு பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து பார்க்கும்போது இது நமக்கு தெல்ல தெளிவாக நமக்கு தெரிய வரும். அப்போ வழிகெட்ட தலைவர் அடையாளங்களில் மிக முக்கியமான அடையாளம் குர்ஆனுக்கும் முஸ்லீம்களுக்கும் மத்தியில் உள்ள அந்த இடைவெளி அதிகரிக்கிறது. இந்த வேலையை யார் செய்கிறாங்களோ அவங்க வழிகெட்ட தலைவர்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.